أكبر والله الأصغر. سيدنا أبو الحسن علي بن الشاذلي قدس الله سره العزيز அவர்களுடைய அன்னவர்களை பற்றி சிறப்பான ஒரு தெரிவிப்பதற்காக வேண்டி குருநகர் பஜார் ஜும்மா மஸ்ஜிதின் பேஷ்மா மௌலவி ரிஸ்வி மஹலவி கலிஃபத்துல் சிஸ்தி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹி வ அஸ்ஹாபிஹி ஜுல்லாஹ் வ பஅத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ يسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما وارزقني فهما ربي يسر ولا تعسر وبدمك بالخير والسعادة بحق سيدنا محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. رضيت بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحيي الدين عبد القادر الجيلاني وبالقادر الولي شيخا ومرشدا بشيخ سيدي خالي خالها خواجہ محمد الدستي الاجميري غريب النواس رضي الله تعالى عنه شيخا ومرشدا. يا رب قدس سر شيخي ومرشدي بشير الدين حضرة الصابرين. الله رب محمد الله رب محمد صلى عليه وسلم نحن عباد محمد صلى عليه وسلم. يا رب صل وسلم على النبي والآل والصحب وزدهم مرتبا. புகழும் புகழ்ச்சியும் ஏகுகிறோம். நம்மை படைத்தார் ரட்சகர் வல்லவனாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவன் மீது உரித்தாக்கப்பட்டார். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் மா கான யுக்ஃபினி அல்ஹம்துலில்லாஹ். கல்வின் நிறைந்து வாழும் உலக முஸ்லிம்களின் 200 கோடி மக்கள் இதயத்தில் நிரம்பி வாழும் மக்கத்து மாமன்னர் மதீனத்து வேந்தர் சொர்க்கத்து நாடர் பணிவின் சிகரம் புனிதத்தின் பேரரசர் மக்காவின் ராஜா மதீனாவின் ரோஜா ஆறுயிர் உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். இந்த உலகத்தில் பரிசுத்தமான குடும்பம் என்று அல்லாஹ்வினால் உறுதிப்படி கொடுக்கப்பட்ட எந்த குடும்பத்தை நேசித்தால் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கப்பலில் ஏறிக்கொண்ட மக்களை போன்று இந்த மக்கள் ஜெயப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டதோ அந்த பரிசுத்த குடும்பத்தின் மீது பின் சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபாத்தாபிகள் அஃதாபுகள் அஞ்சாபுகள் அவுதாபுகள் முகவாக்கள் முஜபாக்கள் உரபாக்கள் சித்தீகள் ஷஹதாக்கள் சாலிஹீன்கள் முத்தகீன்கள் முஹ்லிஸீன்கள் அத்துணையவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் ரஹ்மத்தும் ஸலவாத்தும் ஸலாமும் கூறினார். அல்லாஹ்வுடைய இடத்தில் ஒரு நல்ல அருள் நிறைந்த மஜ்லிஸில் யாரை பற்றி பேசினால் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுமோ, எவர்களை பற்றி புகழ்ந்து பேசினால் கேட்டுக்கொண்டிருக்கும் காலமெல்லாம் பாவங்கள் மன்னிக்கப்படுமோ, பேசிக்கொண்டிருக்கும் காலமெல்லாம் நாமும் பரிசுத்தமாகுமோ, அந்த இறைநேச செல்வர்கள் நல்லோர்கள்
சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் யாரையும் அல்லாஹ் பொறுத்துக் கொள்வானாக. அழகான இந்த திருச்சபையில் நம் யாரையும் அல்லாஹ் கொண்டு சேர்ந்து அமர வைப்பதை போன்று நாளை கியாமத்து நாளில் வல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருச்சபையில் கொண்டு சேர்ந்து அமர்ந்திருக்கும் அந்த பேருக்கு வாக்கியத்தை அல்லாஹ் யாருக்கும் தந்தல் புரிவானாக. இந்த மஜ்லிஸை அழகுபடுத்திக் கொண்டிருக்கும் உலமா பெருமக்களே, ஹாஃபிதுகளே, சாதாத்மார்களே, ஜமாத்தினர்களே, குறிப்பாக நிசாமியாவுடைய நிர்வாக பெருமக்களே, அத்தனை பேருடைய துவாவை வேண்டியவனாகவும் அல்லாஹ்வுடைய நம் யாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாகவும் என்று உரைப்பு செய்கிறேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய ஞானத்தை பற்றி, அல்லாஹ்வுடைய வல்லமையை பற்றி பேசப்படுகிற சபைகள் 1000 இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நேசர்களை பற்றி பேசப்படுகிற சபையில் அமர்ந்திருந்து அந்த நேசர்களுடைய நேசத்தை தம் உள்ளத்தில் ஏற்றிக் கொள்வது என்பது அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று மட்டுமில்லாமல், எவர் இறை நேசர்களுடைய நேசத்தை பெறுவாரோ அவர் இறை நேசத்தை பெறுவார், இறை நெருக்கத்தை பெறுவார் என்ற அடிப்படையில் நாம் இஸ்லாசோடு அமர்ந்திருந்து இந்த தகவல்களை கேட்க முன்வந்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய அவுலியாக்களை மதிப்பதின் மூலமாக அல்லாஹ்வுடைய அடியார்கள், சராசரியான மக்கள் அவனோடு குர்பியத்தில் நெருக்கத்தில் கொண்டு சேர்ந்த, அவனோடு ஐக்கியமான, சதா காலம் உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அவன் திருப்தியை எதிர்பார்த்து அவனுக்காக வேண்டிய தன் அசைவுகளையும் அவனுடைய தூதர் நம் இதயவேந்தர் அருள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருப்தியை நாடி மாத்திரமே உலகத்தில் வாழ்ந்து மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் பெருமக்களை பற்றி பேசப்படும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவங்களை மன்னிப்பதாக அருள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தருகிறார். அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான ஒரு விஷயம், அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான ஒரு விஷயம். அத்தகைய ஒரு சபையில் தான் நாம் இன்று அமர்ந்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இறை நேசர்கள், அவுலியாக்கள், சாலிஹீன்களுடைய மஹப்பத்தை பெறுவது என்பது, அந்த சாலிஹீன்களுடைய உள்ளத்தை வெல்வது என்பது, அந்த சாலிஹீன்களுடைய கருணையின் கடைக்கண் பார்வை படுவது என்பது தலையெழுத்தையே மாற்றிவிடும். இது நான் சொன்னதல்ல, சையதுனா ஷேக் குதுபுல் அக்தார் الشيخ السيد أحمد الكبير الرفاعي رضي الله تعالى عنه وأرضاه أنا رسول الله. அல்லாஹ்வுடைய அவுலியாக்களை அதிகம் நினைத்து பாருங்கள், அவர்களை தரிசனம் செய்யுங்கள், ஜியாரத் செய்யுங்கள். அந்த அவுலியாக்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் ஒரு நாளைக்கு 70க்கு மேற்பட்ட தடவை பார்க்கிறார். அப்படி பார்க்கப்படுகிற பொழுது தினந்தோறும் அந்த இறைநேச செல்வரை அவர்கள் தன் வெளி உலகத்தில் கண்ணுக்கு வெளியாக, கண்ணுக்கு வெளிப்புறமாக தன் பார்வைக்கு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, அல்லது மன்னரைங்கிற வாழ்க்கைக்குள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, இறைநேச செல்வரா அவருடைய சுஹபத், அவருடைய ஜியாரத், அவருடைய சந்திப்பு, அந்த மகானுடைய சந்திப்பை அதிகம் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், அதிகம் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? அந்த இறைநேச செல்வரை அல்லாஹ் ஒரு நாளைக்கு 70க்கு மேற்பட்ட தடவை அல்லாஹ் ஒன்று நோக்கிறான். என் நேசருக்கு என்ன தேவை, என் நேசருக்கு என்ன வேண்டும், என் நேசர் எதை வேண்டுகிறார், என் நேசருக்கு நான் என்ன கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் தேடி தேடி பார்த்து பார்த்து கொடுக்கிற பெருமக்கள் அந்த இறைநேச செல்வர்கள். அதனால அல்லாஹ்வுடைய நேசர்களை அல்லாஹ் தினந்தோறும் பார்க்கிறார். அதான் 70 தடவை என்று மகானவர்கள் அப்துல் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறார். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள்,
என்னையும் உங்களையும் போன்ற சராசரியான சாதாரண பாவ கரைகள் நிரம்பிய பாவ அழுக்குகள் சுமந்த பாவியான என்னை உங்களை பார்த்து சொல்கிறார்கள், நீ அந்த இறை நேசர்களோடு, மனிதா நீ அந்த மகான்களோடு தொடர்பு வைத்துக் கொள், நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள், தினந்தோறும் போய் சந்தி, தினந்தோறும் சும்மாவாச்சும் போயிட்டு வர்றது. இப்ப நாம என்ன நினைச்சிட்டோம் அப்படின்னா, அவுலியாக்களையும் மகான்மான்களையும் இறைநேச செல்வர்களையும் நமக்கு ஒரு தேவைன்னு வரும்போதுதான் போய் சொல்லி அவங்க இடத்துல கேட்போம். நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது மினிமம் தேடி போவோம். அவர்கள் இறைநேசர்கள், அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள், நாம் அவர்களை மதிக்க வேண்டும், போய் சந்திக்க வேண்டும், அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் என்ற அந்த எண்ணம் வருவது அதிகமானவர்களுக்கு குறையும். நமக்கு தேவை கல்யாண தேவை இருக்கு, வீட்டு தேவை இருக்குது, கடை தேவை இருக்குது, தொழில் தேவை இருக்குது, படிப்பு தேவை இருக்குது. அப்படிங்கிற தேவை நிமித்தமாக தான் அந்த அவுலியாக்களை நாடுகிறேன் ஒழிய உண்மையான மஹப்பத்தில், உண்மையான அவருடைய அன்பை பெறுவதற்கு நம்ம நாடி செல்வது மிக குறைந்த மக்கள் தான் இருக்கிறார். அவர் சொன்ன கொஞ்சமா அப்படி இருக்கக்கூடாது. எப்பொழுதும் இஹ்லாஸான முறையில் போய் பார்க்க வேண்டும், சந்திக்க வேண்டும். அப்படி சந்திக்கிற நேரத்தில் எப்பொழுதுமே இந்த என்ன வந்து சந்திக்கிறார்கள். அப்துல்லா என்கிற இவரு காலையிலும் வராரு, பகல்லையும் வராரு, மாலையிலும் வராரு, நைட்ல தூங்குறதுக்கு வீட்டுக்கு போனா வந்து சலாம் சொல்லிட்டு போறாரு. எப்ப பார்த்தாலும் இவர் என்னுடைய தர்பாருக்கு வந்து எனக்கு சலாம் சொல்லுகிறார். கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போறார், பிறகு வந்து சந்தனக்குறை பத்த வைக்கிறார், வெளிச்சத்தை ஏற்றுகிறார். இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறார், தினந்தோறும் வருகிறார். அப்படிங்கிற பட்சத்துல ஒரு நாள் 2 நாள் வராம போன அந்த அவுலியாக்கள் அவர்களை தேடுகிறாங்க. என்ன இன்னைக்கு அப்துல்லாவை காணவே? அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இறைநேசருடைய உள்ளத்தில், அந்த மகானுடைய உள்ளத்தில், விலாயத்துடைய அந்த மகாமில் உடைய பேர் நினைவு அங்கு இருக்கிறது. உன்னுடைய சிந்தனை சராசரியான அப்துல்லா பாவ அழுக்குகளும் பல கவலைகளும் துனியாவுடைய மோகங்களும் நிறைந்திருக்கிற அப்துல்லா ஒரு சாதாரண மனிதர். அவர் அந்த இறைநேசருடைய நினைவுக்குள் வந்து விட்டார். இப்ப என்ன தெரியுமா சொல்றாங்க அஹ்மத் அல் கபீர் ரிஃபாயி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு, அவுலியாக்களை போய் அதிகமாக சந்தியுங்கள், தரிசனம் கொடுங்கள், அவர்கள் ஜியாரத் செய்யுங்கள். அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய நினைவு அவர் உள்ளத்தில் வந்தால், அல்லாஹ் அவர் உள்ளத்தை பார்க்கும் பொழுது உங்களுடைய நினைவு அங்கு தெரிந்தால், உங்களை அந்த மகான் நினைக்கும் பொழுது அல்லாஹ் தெரியுமா இல்லையா? அந்த உள்ளத்தை பார்க்கும்போது உங்களுடைய நினைவு, உங்களுடைய பேர் அந்த உள்ளத்தில் தெரிந்தால் அல்லாஹ் உங்களையும் அவருடைய நேசரில் ஒருவராக ஆக்கி விடுவார் என்று அஹ்மத் கபீர் ஒரு ரலியல்லாஹு சொன்னார். முஹிப்புஸ் ஸாலிஹீன், சாலிஹீன்களுடைய நேசர். அல்லாஹ் குர்ஆன்ல பாருங்க, நபிமார்கள் ஏற்கனவே சாலிஹீன்கள், நபிமார்கள் எல்லாம் ரசூல்மார்கள், நபிமார்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் அவர்களிடம் சிறந்தவர் யாரும் இருக்க முடியாது. எந்த ஒரு விலாயத்தை பெற்ற மகான் வர முடியாது, எவ்வளவு பெரிய சஹாபியார்கள் வர முடியாது. நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு முன்னாடி அல்லாஹ் அந்த நபி ரசூலை பற்றி சொல்லும் பொழுது சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்றார், ஈசா அலைஹிஸ்ஸலாம் குழந்தை பருவத்தில் தொட்டிலில் பேசியவர்கள், அவர் நபியும் மினஸ் ஸாலிஹீன், அவர் நபி சாலிஹான குலத்தை சேர்ந்தவர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாம் கலீலாக தேர்ந்தெடுத்தோம், அவர்களும் சாலிஹீன்கள் ஒருவர். சாலிஹீன்களை ஞாபகப்படுத்திக்கிட்டே வருகிறார். இன்னொரு இடத்துல நல்லவர்கள் தனக்கும் தன் குடும்பத்துக்கும் துஆ செய்யும் பொழுது, யா அல்லாஹ் எங்களை நல்லவர்கள் சாலிஹீன்கள் கூட்டத்தில் சேர்ப்பாயாக என்று துஆ செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லி தருகிறார். அல்லாஹ் தொடர்ந்து சாலிஹீன்களை பற்றி சொல்லி வருகிறார். சாலிஹீன்கள் யார்? சாலிஹீன்கள் சொன்னால் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் குர்பையும் அன்பையும் ஆதரவையும் பாத்திரத்தையும் பெற்றவர், அல்லாஹ்வுடைய அன்புக்கு முழுமையாக பாத்திரமானவர்கள் அந்த சாலிஹீன்கள். அந்த சாலிஹீன்களை நேசிப்பது என்பது, அந்த சாலிஹீன்களுடைய சுஹபத், அவருடைய தொடர்பை வைத்துக் கொள்வது என்பது, அல்லாஹ் நம்மை நேசிக்கிறார், அல்லாஹ் அவருடைய கருணை நம் மீது ஒளிந்து கொண்டிருக்கிறார் என்பது அடையாளம் என்று அஹ்மத் அல் கபீர் ரலியல்லாஹு சொல்வதன் அடிப்படையில் அன்புக்குரியவர்களே,
الشيخ السيد قطب الأشهر أبو الحسن علي الشاذلي رضي الله تعالى عنه وأرضاه அன்னவர்களின் பேசப்படுகிற வரிசையில் எளியோய கண்கமுவ என்கிற இந்த ஊரில் அன்னவர்களை பற்றி பேசப்படுவது என்றால் இந்த தேர்வு சாதாரண தேர்வு அல்ல. வருடாவருடமும் இது போன்ற நிகழ்ச்சி நடத்தி உலமாக்களை அழைத்து பிரம்மாண்டமாக அதை நடத்தி இங்கு இருக்கக்கூடிய சிறார்கள், வயோதிபர்கள், ஊரில் இருக்கிற மற்றவர்கள், பெண்கள் அத்தனை பேர்களும் கேட்கும்படியாக அந்த நாதாக்கள் நல்லவர்களுடைய நினைவை அவர் உள்ளத்தில் ஏற்படுத்தக்கூடிய நினைவை இங்கே ஒரு மஜ்லிஸ் நடத்துறது என்பது இது சாதாரண தேர்வு அல்ல. இந்த தேர்வு அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற தேர்வு. இந்த மஜ்லிஸ் அல்லாஹ்வுடைய அருள் நிரம்பிய மஜ்லிஸ். நாம் இன்று பேசிக் கொண்டிருப்பதை ஷேக் அசீத் அபுல் ஹசன் அலி அஷாதுலி ரலியல்லாஹு தஆலா என்ற மாபெரும் இறைநேச செல்வர். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் விலாயத்திற்கு சொந்தக்காரர்கள் என்கிற பட்டியல் எடுத்துக்கொண்டார். விலாயத்தில் என்னது? அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய நெருக்கம், அல்லாஹ்வுடைய காதல், அல்லாஹ்வுடைய விருப்பம். அல்லாஹ் சொல்லுகிறார் அல்லவா, என் நேசத்தை பெற்ற, என்னுடைய நேசத்தை பெற்ற நேசனுக்கு, என்னுடைய நேசனுக்கு, இறை நேசர்கள் அவுலியாக்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற கிஃப்ட் என்ன தெரியுமா? அவர் நடக்கும் காலாக ரப்பாகிய நான் மாறிவிடுகிறேன். சஹீஹ் புகாரில் ஹதீஸ் இல்லையா? அல்லாஹ் சொல்கிறான், நான் ஒருவருடைய காலாக மாறிவிடுகிறேன். அது அவர் என்னுடைய நேசத்தை பெற்றவராக இருப்பார். அவர் பிடிக்க கையாக மாறிவிடுகிறேன், அவர் பார்க்கும் கண்ணாக மாறிவிடுகிறேன், அவர் கேட்கும் சரியாக மாறிவிடுகிறேன், அவர் பேசும் நாவாக நான் மாறிவிடுகிறேன் என்று ஹதீஸில் குதுசியில் வந்திருக்கிற செய்தி இமாம் புகாரி ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய சஹீஹில் கொண்டு வந்திருக்கிற இந்த ஹதீஸ். இந்த அளவுக்கு நெருக்கமானவர்கள் இவர்கள் தான் விலாயத்துடைய மகான்கள். அல்லாஹ்வுடைய இந்த விலாயத்துடைய பட்டியலில் உயர்ந்த மிக மிக உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் குத்துபுல் அக்தார் غوث العالم محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه وارضاه. ஒட்டுமொத்த அவுலியாக்களின் மூலமாக ஒட்டுமொத்த விலாயத்துடைய மக்களாலும் மிக உயரத்தில் கொண்டாடப்படுகிற, எந்த அளவுக்கு என்றால் ஒருவருக்கு விலாயத்தை கொடுக்கிற பொறுப்பை அல்லாஹ் அவருடைய கையில் கொடுத்திருக்கிறார். யாரை பலியாக ஆக்க வேண்டும், யாரை இறை நேசராக அல்லாஹ்வுடைய நேசர தகுதியை கொடுக்க வேண்டும் என்கிற அந்த மாபெரும் பொறுப்பை பெற்றுக்கொண்ட ஒரு மிகப்பெரிய மகான் இதயத்தில் நிறைந்து வாழ்ந்த ஷேக் அசீத் அப்துல் காதிர் முஹிதீன் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அதே தரத்தில் இதுதான் விஷயம், அதே தரத்தில், அதே மகாமில், அதே அந்தஸ்தில் கொஞ்சம் கூட குறையாமல், கொஞ்சம் கூட மாறாமல் அதே தரத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் குத்துபுல் அக்தாப் குத்துபுல் அஷ்ஹர் الشيخ السيد أبو الحسن علي الشاذلي رضي الله تعالى عنه அண்டவர்கள் என்று எல்லா வலிமார்களும் சொல்கிறார்கள். ஒசலால முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அண்டவர்களுக்கு என்ன மகாமோ அந்த மகாம் குறையாமல் இருக்கிறது. அபுல் ஹசன் அலி அஷ்ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், கதமி அலா ரகபத்தி குல்லி வலியின். கிட்டத்தட்ட 33 ஆண்டுகளுக்கு பிறகு இதே வார்த்தையை சொல்கிறார்கள் அபுல் ஹசன் அலி அஷ்ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. கதமி அலா ஜபஹத்தி குல்லி வலியின். என்னுடைய இந்த பொற்பாதம் விலாயத்து பிறகு ஒவ்வொரு மகான்களுடைய, ஒவ்வொரு அவுலியாக்களுடைய தோல் புதத்தில் இருக்கிறது என்று அறிவிப்பு செய்கிறார்கள். கௌசுல் ஆலம் முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு விலாயத்துடைய சீல் அதுதான். நபிமார்களுக்கு நுபுவத்துடைய சீல் இங்க இருக்கும். அருமையாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு இங்க இருந்ததாக தன்னுடைய தோள்பட்டையில் வலது பக்கம் அசாய்ந்து இருந்ததாக நாம் ஹதீஸ்ல படிக்கிறோமா இல்லையா? அது நுபுவத்துடைய காத்தமுன் நுபுவத் இல்லையா? விலாயத்துடைய சீல் கௌசுல் ஆலம்
காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய பொற்பாதம் தோள் புஜத்தில் அந்த விலாயத்து மக்பூலியத்துடைய சீல் நெற்றியில் இருக்கும். அது யாருடைய சீல்? யாருடைய பாதம்? அபுல் ஹசன் அலி அஷ்ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பொற்பாதம். குறையாமல் மாறாமல் அப்படியே இருக்கிற ஒரு மகான் என்று சொன்னால் அபுல் ஹசன் அலி அஷ்ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வசீதுல்லாஹ் தஆலா. சாதாரண மகாமா இது? சாதாரண மகாமா? அன்புக்குரியவர்களே, வழிமார்களை பற்றி நாம் இன்னும் சரியா விளங்க புரியல. நாம விளங்கி வச்சிருக்க தெரியுமா? நம்ம நேர்ச்சியை கொண்டு போய் கட்டுறதுக்கும், காணிக்கை கட்டுறதுக்கும், துவா கேட்டு வாரத்துக்கும், ஊடு கட்டுறதுக்கும், வாகனம் வாங்குறதுக்கும் முன்வைக்க ஒரு பெரிய அவ்வளவுதான் வளர்ச்சி வச்சிருக்கோம். அவுலியாக்களை பற்றி நாம் இன்னும் விளங்கவில்லை. ஒரு மகான், ஒரு சூஃபி சொல்கிறார்கள், அவருடைய பேரை மறந்து விட்டேன், சொல்கிறார்கள், விலாயத்தை நீ விளங்க வேண்டும்னா உனக்கு விலாயத்து வேண்டும். இல்லாம அந்த விலாயத்தை விளக்க முடியாது. நீ விலாயத்தை மக்கள் விளக்கணும், அவுலியாக்களை நீ விளக்க வேண்டும், உனக்கு விலாயத்து வரணும். அப்பதான் அந்த விலாயத்தை விளக்க அப்படின்னு சொல்வார்கள். என்றாலும் மஹப்பத், உண்மையான மஹப்பத் இருந்தால் அதோட வாசல் கொஞ்சமாவது தரும். எப்படி ஒரு மிகப்பெரிய சிறப்பு குதுபுனாயிற்கு இருக்கிறதோ அதே போல குதுபுல் அஷ்ஹருக்கும் இருக்கிறது. சொல்லுகிறார்கள், குதுபுனாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கௌசுல் ஆலம் முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவருடைய சிறப்பை பற்றி பேசும் பொழுது அறிஞர்கள் சொல்கிறார்கள், குதுபுனாயகத்துடைய கராமாத்துகள், குதுபுனாயகத்துடைய வாழ்க்கை வரலாறு ரிவாயத்தோடு பதிவு செய்யப்பட்டது. அந்த வருடத்தோடு பதிவு செய்யப்பட்டது இல்லையா? ரிவாயத் அது ரொம்ப முக்கியமாக அது பாதுகாத்து பதிவு செய்யப்பட்ட வரலாறு செய்தி. அவுலியாக்களின் தலைவர் சுல்தானுல் அவுலியா அஷ்ஷேக் ஹசீன் கௌசுல் ஆலம் முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா வாழ்க்கை அது சரித்திரம். அதே போன்று சனதுகளோடு அந்த வருடங்களோடு கராமாத்துகள், அற்புதங்கள், வாழ்க்கை வரலாறுகள் பதிக்கப்பட்ட அடுத்த ஒரு மகான் சொன்னால் அபுல் ஹசன் அலி அஷ்ஷாதுலி ரலியல்லாஹு சொல்கிறார். அடுத்தபடி அவங்க சொல்கிறார்கள், குதுபுனாயகம் கௌசுல் ஆலம் முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களும் குதுபுல் அஷ்ஹர் அபுல் ஹசன் அலி அஷ்ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள், ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். இதை இன்னும் தெளிவாக சொல்கிறார்கள். கிழக்கரையில் வாழ்ந்த மாபெரும் சூஃபி மகான் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், மிர்அத்து முஹ்யித்தீன், குதுபுனாயகத்துடைய கண்ணாடி அபுல் ஹசன் அலி அஷ்ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றார். இருவர்களுக்கும் தனிப்பட்ட சிறப்புகள் இருந்த பொழுதிலும் இருவர்களும் அந்தஸ்தில் ஒரே தரத்தில் இருக்கக்கூடியவர்கள். அதை இன்னும் தெளிவுபடுத்துகிறார்கள். ஷேக் இமாம் குரஷி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், فمهما ذكرت سيدي عبد القادر رضي الله تعالى, என்னுடைய தலைவர், என்னுடைய ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்களை நீங்கள் நினைவு கூறுகிற பொழுது, நீங்கள் அவர்களை நினைவு கூறுகிறீர்கள் என்று சொன்னால் فقد ذكرت سيدي அபுல் ஹசன் அலி அஷ்ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா, நீங்கள் அபுல் ஹசன் அலி அஷ்ஷாதுலி நாயகத்தினால் நினைவு கூறுகிறீர்கள். நீங்க அபுல் ஹசன் அலி அஷ்ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்களை நினைவு கூறுவதென்றால், நினைவு கூறுகிறீர்கள் என்றால் நீங்கள் கௌசுல் ஆலம் முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்களை தான் நினைவு கூறுகிறீர்கள். எந்த வேறுபாடும் இல்லை, எந்த வேறுபாடும் இல்லை. குதுபுனாயகம் குதுபுல் குதாபை நீங்க நினைவு கூறுகிறீர்கள், குதுபுல் அஷ்ஹர் இருக்கிறார்கள். குதுபுல் அஷ்ஹர்
ஏன் நீங்க நினைவு கூறுகிறேன்னு சொன்னால் அங்க குதுபுல் அக்தாப் இருக்கிறார். காலம் என்னவோ 30, 35, 40 வருடங்களுக்கு முன்ன பின்ன இது நாயகம் முந்தியவர்கள், 40 வருடங்களுக்கு முந்தியவர்கள், அபுல் ஹசன் அலி ஷாஹி அவர்கள் முந்தியவர்கள். நான் விலாயத்துடைய தரத்தில் இருவர்கள் ஒரே இடத்தில் இருக்கிறார்கள். இல்லையென்று சொன்னால் என்னுடைய பொற்பாதம் ஒவ்வொரு வழிபாடும் தோல் புதத்தில் இருக்கிறது என்று குதுபுல் சொல்ல 30 ஆண்டுகள் கழித்து என்னுடைய இந்த பொற்பாதம் ஒவ்வொரு அவுலியாக்கள் நெத்தியில் இருக்கிறது என்று சொல்ல முடியுமா? எவ்வளவு பெரிய இடமாக இருக்கும். அபுல் அப்பாஸ் அல் முர்சி ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய ஷேக் சையீத் அபுல் ஹசன் அலி ஷாதிலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வாழ்க்கையை நான் பார்க்கிறேன், கூட இருந்து என்னுடைய ஷேக்கை நான் பார்க்கிறேன். இதற்கு முன்னால் இப்படி ஒரு அற்புதமான விலாயத்தை, இதுக்கு முன்னால் இப்படி அற்புதமான ஒரு கராமத்தை, ஒரு குர்பியத்தை, ஒரு அந்தஸ்தை நான் எந்த வழிபாடுடைய வாழ்க்கையும் பார்த்ததும் இல்லை, படித்ததும் இல்லை. நான் சொல்ற வார்த்தை தன்னுடைய முரீத் அபுல் அப்பாஸ் முர்சி ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார். அப்துல்லாஹ் இப்னு மஷீஷ் ரலியல்லாஹு அப்துல் சலாம் இப்னு மஷீஷ் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் சொல்கிறார்கள் தன்னுடைய சீடர் அபுல் ஹசன் அலி ஷாஹி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பற்றி எப்ப சொல்கிறாங்க? அலெக்சாண்டரியா இருந்து, இஸ்கந்தரியாவில் இருந்து தன்னுடைய ஷேഖை சந்திக்கிற நேரத்தில் சொல்கிறார்கள், அபுல் ஹசனே அலியே ரலியல்லாஹு அன்ஹு, நீங்க இப்ப ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் ஷாதிலா அப்படிங்கிற இடத்துக்கு நீங்க போகணும் அப்படின்னா, அங்க போயிட்டு உங்களுடைய தசவுடைய ஞானத்தை, சூஃபிஸ்துவத்தை, உங்க ஆன்மீக கருத்துக்களை அங்கிருந்து தொடங்குறதுன்னு சொல்றாங்க. அப்ப சீடர் குருநாதரிடத்தில் அபுல் ஹசன் அலி ஷாஹி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய உஸ்தாத் இப்னு மஷீஷ் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் கேட்கும் பொழுது அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு சொல்கிறார்கள், ஔசினி யா ஷைഖி சையீதி, எனக்கு வசியத் செய்யுங்கள், எனக்கு சில உபதேசம் செய்யுங்கள், நான் அதை எடுத்துக்கொள்கிறேன் என்று சில உபதேசங்கள் வாங்கிக் கொள்கிறார்கள். அந்த உபதேசங்களை கடைசியில் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு குரு தன் சிஷ்யரை பார்த்து, ஒரு மிகப்பெரிய ஷேக் இன்னொரு தன்னுடைய குரு ஷேகை பார்த்து சொல்கிற வார்த்தை, கது தம்மல்லாஹ் சொல்றாங்க, கது தம்மத் அலைக்கல் விலாயத், உங்கள் மீது விலாயத்து பரிபூர்ணமாகிவிட்டது. ஒரு குரு தன் சீடரை பார்த்து, ஒரு மிகப்பெரிய ஷேக், ஒரு குதுபு தன்னுடைய சீடரை பார்த்து சொல்கிற வார்த்தை, உங்களுடைய விலாயத்தை அல்லாஹ் பூரணமாக ஆக்கிவிட்டார், அல்லாஹ் உங்களை முழுமையாக கபூல் செய்து விட்டான். அபுல் ஹசன் அலியே ரலியல்லாஹு தஆலா, நீங்கள் தைரியமாக சென்ற இந்த மார்க்க பணியை தொடங்குங்கள். அங்கு ஷேக் தங்கள் உஸ்தாத் சொல்கிறார்கள், விலாயத்துடைய மிகப்பெரிய அந்தஸ்து, பரிபூர்ணத்துவம் என்னுடைய சீடர் அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இருக்கிறதுன்னு சொல்கிறார்கள். இந்த முரீதுள்ள கலீஃபா சொல்கிறார்கள், யாரு? அபுல் அப்பாஸ் முர்சி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய ஷேக்கினுடைய அந்தஸ்தை மாறி வேறு எந்த வழிகளுடைய அவுலியாக்கள் அந்தஸ்தை நான் பார்த்ததில்லை. இவ்வளவு பெரிய இடமா மக்காமாக இருக்கு. எப்படி ஹவுதுல்லாஹ் முஹீதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், எப்படி சொல்கிறார்கள், என்னுடைய முரீத் உலகத்தில் எந்த மூலையில் இருந்து அழைத்தாலும், ஆள் கடலுக்குள் இருந்து அழைத்தாலும், யா முஹீதீன் என்று என்னை அழைத்து என்னிடத்தில் உதவி தேடினால், அல்லாஹ்வுடைய பேர் அருளால், அல்லாஹ்வுடைய மாபெரும் சக்தி வல்லமை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான், அதை கொண்டு நான் அந்த முரீதுடைய குரலையும் கேட்கிறேன், அவருக்கு நான் உதவிக்கரம் நீட்டுகிறேன் சொல்கிறார். யார் சொல்ற வார்த்தை இது? பிறகு பேர் ஹவுதுல்லாஹ் முஹீதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா சொல்ற வார்த்தை.
அலி ஷாதி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, என்னுடைய முரீதீன்களே, உங்களுக்கு ஏதும் ஆபத்து வந்தால், கஷ்டம் நஷ்டம் வந்தால் என்னுடைய கரம் உங்களை நோக்கி இருக்கும். நீங்கள் ஏதோ பாவம் தவறு செய்ய முன்வந்தால், அவங்க செய்ய மாட்டாங்க என்றால் சொல்லுகிறாங்க, தவறு செய்ய உங்களுடைய நிலை கொஞ்சம் மாறி வேற நிலைக்கு நீங்க போற மாதிரி இருந்தா பாதுகாக்கிற கரம் என்னுடைய கரமாக இருக்கும். நீங்க எங்கிருந்தாலும் என்னுடைய உதவிக்கரம் உங்களுக்கு உதவி கொண்டே இருக்கும். நீங்க எந்த திசையில் இருந்தாலும் என்ன சொல்றாங்க, எங்கிருந்து என்னை அழைத்தாலும் உதவி செய்வேன். அதேதான் இவர்கள் சொல்கிறார்கள், நீங்க எங்கிருந்து என்னை கூப்பிட்டாலும், என்னுடைய உதவி தேடினாலும் என்னுடைய உதவி கரம், என்னுடைய பாதுகாப்பு கரம் உங்கள் மீது இருக்கிறது. என்னால் உதவ முடியும் என்று சொல்லுங்க. المفاخر العليا அப்படிங்கிற கிதாப்ல الشيخ أبو الغزالي رضي الله تعالى عنه அலெக்சாண்டரியால வந்து மிகப்பெரிய ஷேக் அன்னவர்கள் சொல்றாங்க, அன்னவர்கள் அபுல் ஹசன் அலி அஷ்-ஷாதிலி ரலியல்லாஹு தஆலா அவருடைய மாணவர்கள் ஒருவர், மாணவர் ஃபகீஹ். மாணவர்கள் நீங்க நினைக்காத உஸ்தாத் கேட்கிற பள்ளிக்கூடத்து மாணவர்கள், ஒவ்வொரு மாணவர்களும் மௌலியாக்கள், ஒவ்வொரு மாணவர்களும் விலாயத்துடைய மக்கள். சாதாரண அப்ப மாணவர்களே அவ்வளவு பெரிய இடம் தான், உஸ்தாத் எவ்வளவு பெரிய இடத்துல இருக்கிறார். ஒரு நாள் தன் சபையை பார்த்து சொல்லுகிறார்கள், எங்கிருந்தாலும் என் கரம் உங்களுக்கு உதவும், நான் உங்களுடைய குரலை கேட்டு உங்களுக்கு உதவி செய்வேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. அஷேக் அபுல் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இதை சரி கேட்கிறார். கேட்டுட்டு அவர் சொல்றாங்க, வகுத்து ஃபீ நஃப்ஸி, நான் எனக்குள்ளே பேசுகிறேன், ஒரு மிகப்பெரிய ஷேக் என்று அவர் சொல்றாங்க, எனக்குள்ளே பேசுகிறேன், சபை முடிந்த பிறகு ஆபத்திலிருந்து தடுக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்வுக்கு தான் இருக்கு. எங்கிருந்து அழைத்தாலும் உதவி செய்கிற ஆற்றல் அல்லாஹ்வுக்கு தான் இருக்கு. ஷேக் இப்படி சொல்றாங்களே, ஷேக் இப்படி சொல்றாங்களே, எங்கிருந்து கூப்பிட்டாலும் என்னால் உதவ முடியும், எனக்கு சக்தி இருக்கிறது, வல்லமை இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்களே, இது அல்லாஹ்வுடைய வல்லமைக்கு கொஞ்சம் மாற்றமா இருக்கிற மாதிரி விளங்குது அப்படின்னு இன்னொரு வஸ்வாஸ் வருகிறது அவர் உள்ளது. சிந்தையோடு போயிட்டார். அன்று இரவு உறக்கம் வரவில்லை. இந்த வார்த்தையை கேட்ட பிறகு அடுத்த நாள் சிவருத்துறையை சொல்கிறார்கள். அலெக்சாண்டரியாவுடைய இஸ்கந்தரியாவுடைய நகரத்திலிருந்து வெளியே வந்து கடற்கரை ஓரமாக நடப்பார்கள். ஷேக் அபுல் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்ற வார்த்தை, நேற்றைய தினம் ஷேக் அவர்கள் சொன்னார்கள், எங்கிருந்தாலும் நான் உதவுவேன், எனக்கு எதுவும் தடை இல்லை, என்னால் முடியும் என்ற வார்த்தை சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, என் அடியான் எங்கிருந்து அழைத்தாலும் நான் உதவி செய்வேன், அவன் குரல் கேட்பேன். இது அல்லாஹ்வுடைய வல்லமைக்கு உதவா இருக்கிறதே, இது அல்லாஹ்வுடைய ஆற்றல் ஆச்சு. இதை எப்படி சொல்லுவான், இவர்கள் எப்படி பேசுவார்கள் என்கிற ஒரு தரப்பு, ஒரு வஸ்வாஸ். இந்த சிந்தனையில நீங்க உறக்கமே வரல. சுபம் தொழுதுட்டு அலெக்சாண்டரியாவுடைய கடலோரத்துல நடமாடுகிறார்கள். லோஹர் நேரம் ஆயிடுச்சு. லோஹரே நான் தொழுதேன், கடற்கரையில் ஊருக்குள்ள போனோம். அசர் நேரம் ஆயிடுச்சு. அசரையும் கடற்கரை ஓரத்தில் இருந்தது எனக்கு மனசு சங்கடமாவே இருக்கு. ஷேக்குடைய மஜ்லிஸ்க்கு என்னால போறதுக்கு மனசு கேட்கல. நான் சங்கடமாவே நினைச்சிட்டு இருக்கிறேன், எனக்கு சங்கடமாவே இருக்கு. அசரையும் அங்கே கடற்கரை ஓரமாவே தொழுதுட்டு கொஞ்சம்
சாய்ந்திருந்தேன். என்னிடத்துல ஒரு துணி இருந்தது, அது தலையில போட்டுக்கிட்டு அப்படியே போய் சாய்ச்சிட்டு இருந்தேன். என்னை யாரும் தட்டுற மாதிரி இருந்துச்சு. யாரோட பங்கீர் வந்திருக்கிறார் யாசிம் கேட்டு நான் கொஞ்சம் உதவி விட்டுருக்கேன் தூக்கத்துல. திரும்பவும் தட்டுற மாதிரி இருக்கு. அவர் கண்திறந்து பார்த்தா அழகான ஆடை அணிந்து ஆபரணங்கள் அணிந்து பார்ப்பதற்கு ஈர்க்கக்கூடிய அளவுடைய ஒரு பெண் பக்கத்தில் நிற்கிறார். உன்னிருந்து அல்ல என்னை பாதுகாப்பான பெண்ணை உனக்கு என்ன இல்லை இங்கே வேலைன்னு கேட்டார். நான் கடற்கரோரமா படுத்து கிடக்குறேன், இவ்வளவு நகனங்கள் நான் போட்டுக்கிட்டு உன்னை அழகுபடுத்திக்கிட்டு நீயே என்ன வந்து சுத்துற? அல்லாஹ் எடுத்து நான் உன்னை வைத்து பாதுகாப்பு தெரிகிறேன் என்று சொன்னதற்கு பெண் சொன்ன வார்த்தை எனக்கு ஒரு சந்தேகம். எனக்கு ஒரு சந்தேகத்துக்கு பதில் சொல்லுவேன். நீ ஹிஜாப் இல்லாம வந்திருக்கிறாய், முடியாது, இது போயிரு, தன்னை பாதுகாப்பு கொடுக்கிறார். அந்த பெண் போற மாதிரி இல்லை, தொந்தரப்படுத்துறார். சொல்றாங்க அவரோட மசாஜ் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, சிட்டுக்குருவி நிறைஞ்சு இருக்கிற மாதிரி நடனம் துள்ளுற மாதிரி அவன் கிட்ட துள்ளிக்கிட்டே இருக்கிறான். கொஞ்சம் மனசு இறங்கிடுச்சு எனக்கு. இவ்வளவு சொல்லி போகல, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிறா. அவருடைய எட்டுக்கள் அவருடைய அந்த பாவனை கொஞ்சம் என்னை ஈர்த்தது. சிரிப்பா தமாசா பேசினா என் கூட உட்கார்ந்து சொல்றாங்க, இப்படி நடந்துகிட்டு இருக்கிற நேரம் இன்னும் அறியாமல் ஷேக் அப்துல் ரஸாக் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, என்னை அறியாமல் என்னுடைய கை அந்த பெண்ணின் தொடை மீது வைக்கப்பட்டுவிட்டது. தொடை கை வச்சு டக்குன்னு என்னை பிடித்து தள்ளிவிட்டு, யா அபுல் கசாயிம், என்ன இது? அவனோட குரல் கேட்டது. என்னை டக்குன்னு நெஞ்சில் அடித்து தடுத்து என்னை தள்ளிவிட்டார்கள். யாரோ தள்ளிவிட்டார்கள், என்ன நடந்ததுன்னு தெரியல. டக்குன்னு கை வச்சது மட்டும்தான். திரும்பி பார்த்தா அந்த பொண்ணையை காணோம், பொண்ணையை காணோம். பயந்துட்டேன். உடனே மதுரை தொழுகைக்காக வேண்டி ஊருக்குள்ள போயிட்டேன். எனக்கு காய்ச்சல் நடுக்கம். ஊருக்குள்ள போய் மதுரைக்கு தொழுதுட்டு அபுல் ஹசன் அலி ஷாதி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிற அந்த அவருடைய ஜாவியா நான் போக முனைந்தேன். அங்கே அந்த பள்ளியை சுற்றி இதுநாயகம் இருக்கிற அந்த பள்ளியை சுற்றி எல்லா வாசலும் அடைக்கப்பட்டிருக்கு. ஒரே ஒரு வாசல் மட்டும் பாபுல் அக்தர் என்கிற ஒரு வாசல் மட்டும் திறக்கப்பட்டிருக்கு. அந்த வாசல் எப்போதும் திறக்க மாட்டாங்க, வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு மட்டும் திறப்பாங்க. அதுவும் அமீர், அந்த ஊருடைய அமீர் தலைவர் வாய்வாய்ந்தா மட்டும் அந்த பாபுல் அக்தர் திறப்பாங்க. அது வழியா பின்னாடி மக்கள் வருவாங்க, வரிசையா நிற்பாங்க, திறந்து வச்சுட்டு போவாங்க. அதுக்கு பிறகு வாசல் திறப்பு எதுவும் திறக்க மாட்டாது. அன்னைக்கு நான் போக திறந்துருச்சு. நேரா உள்ள போயிட்டு புதுநாயகத்தை அபுல் ஹசன் அலி ஷாதி நாயகத்தை ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து எனக்கு பயமாகவும் சங்கடமாகவும் இதற்கு முன்னால இஷாவுக்கு பிறகு கொஞ்சம் தர்பியத் செய்வார்கள் தன்னுடைய சீடர்களுக்கு. எஜமானவர்கள் அபுல் ஹசன் அலி ஷாதி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த மஜ்லிஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ உள்ள போகும்போது பயத்தோட அச்சத்தோடு உள்ள போறாங்க. அது யாரும் இல்லை, ஷேரும் இல்லை, மாணவர்கள் யாரும் இல்லை. சுபகு தொலைகை வருகிறார்கள், அங்கேதான் இருக்கிறார். சுபகு தொலைக்கான ஷேரும் வருகிறார்கள், மாணவர்கள் என்னை அழைக்கிறார்கள். அது ரஸாயிம் நாம் பயத்தோடு நடக்கத்தோடு இருக்கிறார்கள். அமர்ந்ததும் என்னிடத்தில் கேட்டார்கள், பிராக்டிக்கல்ல பார்த்தா மட்டும்தான் நீங்க கொள்வீங்களா? நேரடியா பார்த்தா மட்டும்
மட்டும்தான் நம்புவீங்களா? நீங்க சொன்ன நம்பிக்கை வராதான் கடற்கரையில் நடந்த நிகழ்வை அப்படியே சொல்லுகிறார்கள் ஷேக் நாயகம். நான் விரும்பித்து வெக்கித்து போய் தலை கொடுத்திருந்தேன். என்னை ஒரு பெண் சீண்டியதும், என்னை அறியாமல் அந்த பெண்ணினுடைய தொடையில் கை வைப்பட்டதும், அந்த நேரத்தில் என்னை தடுத்ததும் வேறு யாரும் இல்லை, அபுல் ஹசன் அலி அஷ்ஷாரி ரலியல்லாஹு அன்ஹு தான் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். அந்த ஆற்றல் தன்னுடைய சீடன் வழிகட்டு போய்விடாமல் காக்கக்கூடிய அந்த முழு பொறுப்பை அல்லாஹ் அந்த ஷேഖിற்கு ஒப்படைத்திருக்கிறார் என்பதுதான். அன்புக்குரியவர்களே, இது போல இன்னொரு செய்தி நடக்கிறது. குதுப் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அபூ ஹஸன் அலி அஷ்ஷாரி ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வம்சத்தில் அல்லாஹ்வின் தொடரிலிருந்து 17வது தலைமுறையில் வரக்கூடியவர். ஏகப்பட்ட சிறப்புகள், சிறப்பம்சங்கள் இருக்கிறது, மகிமைகள் இருக்கிறது. الشيخ أبو عبد الله الصافي رضي الله تعالى عنه அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய ஷேக் அபுல் ஹசன் அலி அஷ்ஷாரி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வாழ்க்கையை நான் பார்க்கிறேன். மாணவியினுடைய மொத்த வாழ்க்கையும் என்னுடைய ஷேக்குடைய வாழ்க்கை, ஷேக்குடைய வாழ்க்கை மொத்த வாழ்க்கையும் இருக்கிறது. எந்த அளவுக்கு சொன்னால், ஒரு கட்டத்தில் ஷேக் அவர்களே சொல்வார்களா, எப்படி சொல்வார்கள் தெரியுமா? லவ் ஹுஜிப அன்னி சய்யிதி ஜத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பத ஐன், என் கண் பார்வை விட்டு என்னுடைய கண் சிமிட்டுகிற அந்த நேரத்தில் கூட பெருமானார் எனக்கு தெரியவில்லை என்று சொன்னார், என் கண்ணுக்கு மறைக்கப்பட்டு விட்டார் என்று சொன்னால், நான் என்னை ஒரு மூக்கினால் கருதவே மாட்டேன். கண் சிமிட்டும் நேரம் வரை நான் பெருமானாரை பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறேன், சதா காலம் பெருமானாரை பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறேன் என்று சொல்கிறார். இன்னொரு வார்த்தை சொல்கிறார்கள், நான் என் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தான வழிமுறைகளை ஒன்றை விட்டால் நான் ஒரு முஸ்லிமே இல்லை என்று சொல்கிறார். நான் முஸ்லிமே இல்லை என்று சொல்கிறார். அந்த அளவுக்கு மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஷாதிர் நாயகத்தின் வாழ்க்கையை நான் கண்டேன், காணுகிறேன் என்று தன்னுடைய சீடர் அவர்கள் சொல்கிறார். இவர்களுக்கு ஒரு சந்தேகம். யாரு? அபூ அப்துல்லாஹ் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சந்தேகம். அவர் சொல்றாங்க, நான் எப்பொழுதும் எனக்கு ஒரு முக்கிய தேவை வந்தால், எனக்கு ஒரு ஹாஜத் கபூலாக வேண்டும் என்று சொன்னால், கஷ்டம் நீங்க வேண்டும் சொன்னால், நான் ஷேக் அஸ்ஸயீத் அபுல் ஹசன் அலி அஷ்ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் நினைவு கூர்ந்து அவர்களை பொருட்டால் தவஸ்ஸுல் செய்து இஸ்திகாஸா செய்து நான் என்னுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்வேன். அன்னவர்களை முன்வைத்து என்னுடைய எல்லா தேவையும் நான் நிறைவேற்றுவேன். எந்த அளவுக்குன்னா, நான் கேட்ட அடுத்த நிமிஷம் எனக்கு ஹாஜத் கபூலா. இப்படி இருக்கிற நிலையில அன்னவருடைய பாட்டனார் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு வசீலா தேடுவதை, இஸ்திகாஸா தேடுவதை நான் விட்டுவிட்டேன். சொல்றாங்க அப்துல்லாஹ் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, நான் எந்த அளவுக்கு என் ஷேഖை பணவாள் என்று சொன்னால், என்னுடைய ஷேഖை முன்வைத்து நான் எதை கேட்டாலும் டக் டக் கிடைக்கும். இங்க எதிர்ப்புல என்ன அறியாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்திகாஸா வஸீலா கேட்கிறது நான் மறந்துட்டேன். இப்போ எனக்கு ஒரு கவலை. என்ன கவலை தெரியுமா? ரசூலை விட ரசூலுடைய பேர பிள்ளைக்கு நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பெருமானாரை முத்தணிக்கணும் என்கிற ஒரு கவலை, பயம்.
தயக்கத்தில் நான் பெருமாள் கேட்டேன், யார் சொல்லலாம் أتبع على الشيخ أبو الحسن في كل ليلة ஒவ்வொரு இரவும் என்னுடைய ஷேக் நாயகம் அபுல் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஸலவாத் ஓதி என்னுடைய தேவைகளை முன்வைத்து நான் பெற்றுக்கொள்வேன். நாயகமே, எல்லா தேவையும் எனக்கு கிடைத்து விட்டது. யார் சொல்லலாம், நான் உங்களை நினைவு கூற வேண்டிய இடத்துல உங்களுடைய பேரப்பிள்ளை நினைவு கூர்ந்தது குறித்து உங்களுக்கு எதுவும் மனசங்கடமான எண்ணம்? உங்களை ஞாபகப்படுத்த வேண்டிய இடத்துல யார் சொல்லலாம், பேரப்பிள்ளை ஞாபகப்படுத்துகிறேன், பேரப்பிள்ளை சலவாத் சொல்கிறேன், பேரப்பிள்ளை முன்வைத்து ஆதித்யலா கபலாக்கிக் கொள்கிறேன், எல்லாமே கிடைக்கிறது. நாயகமே, உங்களை வைக்க வேண்டிய இடத்துல அவங்க பேரப்பிள்ளை அபுல் ஹசன் அலிஷாக்கு நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு நான் கேட்கிறேன், உங்களுக்கு சந்தேகமா, உங்களுக்கு சங்கடமா? நான் யாரும் சொல்லலாம் கேட்கும் பொழுது சங்கடமா யாரும் சொல்லலாம் கேட்கும் பொழுது ஃபகால அலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுல் ஹசன் அலிஷாக்கு ரலியல்லாஹு அப்துல்லாஹ், என்னுடைய பிள்ளை அபுல் ஹசன் ஷாதுலி இருக்கிறார்கள். இந்த ஷாதுலி சொல்லும் போது ஞாபகம் வருது, ஆப்பிரிக்கால இருக்கிற ஷாதிலா இருக்கிற ஊர்ல அவனை எழுந்ததுனால ஷாதுலி, அந்த ஊருடைய நிஸ்பத்து ஷாதுலி என்ற பெயர் வந்ததாக சொல்லப்படுவது போன்று இன்னொரு கருத்து இருக்கிறது. அதை கேட்கிறாங்க அபுல் ஹசன் அலி ஷாதுல் நாயகம் அல்லாஹ்விடத்துல, அல்லாஹ்வுடைய முனாஜாத் எத்தனை பேர் பேசிருப்பாங்க. அவர்களை கேட்கிறாங்க, யா அல்லாஹ், நான் ஷாதுலாங்கிற ஊர்ல பிறக்கவே இல்லை, எனக்கு ஷாதுலின்ற பேர் எல்லாரும் சொல்லி பிரபலமாயிடுச்சு, எனக்கு அப்படிதான் வச்சிருக்கேன். இதுக்கு என்ன விளக்கம்? நான் ஆப்பிரிக்கால இருக்கிற ஷாதுலால நான் பிறக்கல, நான் அங்க பிறக்கல, ஆனா எல்லாரும் எனக்கு ஷாதுலு சாதுலி என்ற ஊருடைய பேரை வச்சு சொல்ற மாதிரி எனக்கு விளங்குது. அப்படி என்ன எனக்கு விளங்கலையே அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்றார், அபுல் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஷாதுலி, என்னுடைய அவுலியாக்களிலேயே எனக்கு மிகவும் ஷாதுலி அற்பமானவர்கள், ரொம்ப ரொம்ப அற்புதமானவர்கள். உங்களை போல எனக்கு ரொம்ப பிடித்தமானவர் யாரும் இல்லை. நீங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப அவுலியாக்கள் பிடித்தவர்களை மிகவும் நான் நேசிக்கிறவர்கள் நீங்கள் ஒருவர். அது ஷாதுலி அப்படின்னு சொன்னதுனால அல்லாஹ் சொல்கிறான், அதனால உங்களுக்கு ஷாதுலி நியமிக்கப்பட்டது அப்படின்னு அந்த விளக்கம். சரி, விஷயத்துக்கு வருவோம். சொல்றாங்க, என்னுடைய கடவுளை விளக்கம், என்னுடைய பேரப்பிள்ளை அபுல் ஹசன் அலி அஷ்-ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை, அப்துல்லாவே, நீங்கள் அவர்கள் மீது ஸலவாத் ஓதி அவர்கள் நினைவு கூர்ந்து ஹாஜத்துகளை நீங்கள் கேட்டுக் கொள்வது என்பது தவறா என்ற இடத்தில் கேட்கிறீர்களே, அவர்கள் யார் தெரியுமா? அபுல் ஹசன் வலதி ஹிஸ்ஸன் வ மஅனன், அவர் என்னுடைய மகன், என்னுடைய பிள்ளை. ஹிஸ்ஸன் உள்ரங்கமாகவும் இல்லது வெளிரங்கமாகவும் ஆத்மார்த்தமாகவும் அவர் என்னுடைய பிள்ளை, அவர் என்னுடைய பிள்ளை. என் பிள்ளையை நீங்கள் நினைப்பது, நினைவு கூறுவது என்பது என்னையே நினைவு கூறுவார்கள். நீங்க அபுல் ஹசன் அலி ஷாதுலியை ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஞாபகப்படுத்துவது நீங்க என்னையே ஞாபகப்படுத்துறீங்க. நீங்க என்னை ஞாபகப்படுத்துவது என்பது ஷாதுலியை என்று ஞாபகப்படுத்துறீங்க. அதனால உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம். நீங்கள் என்னுடைய மகன், என்னுடைய பேரன் ஷாதுலி நாயகத்தை வைத்து கேளுங்கள், நானும் உங்களுக்கு அளித்து தருகிறேன் அப்படின்னு சந்தேகத்தை வச்சுக்கிறாங்க. அவ்வளவு பெரிய இடத்துல மக்காமில் இருக்கக்கூடியவர்கள், அன்புக்குரியவர்களே, ஹராமத்தோட செய்தி பதிவு செய்வார்கள். இஸ்கந்தரியால அலெக்சாண்டரியால இருக்கிற ஒரு பெண்மணி, அவர்களை பற்றி சொல்லும் பொழுது இமாம் இபாதுத்தீன் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், அந்த பெண் கொஞ்சம் மோசமான நடப்பு. மோசமான நடப்பு சொன்னா ஊதாரித்தனமான செலவு, ஆடம்பரமான வாழ்க்கை, அப்படி வாழ்ந்த ஒரு
அவ மக்களுக்கு மத்தியில கொஞ்சம் ஒழுக்க நெறி இல்லாதவள், ஒழுக்கம் இல்லாத ஒரு பெண்மணி, மக்களால் விமர்சனமாக பேசப்படுகிற ஒரு பெண்மணி என்றாலும் அவள் சொர்க்கத்தில் இருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்ட அந்த பெண்மணி கேட்டேன், நீங்க எப்படிமா சொல்றது? அப்ப அந்த பெண் சொன்னால், பெரியவர்கள், சமீப காலத்தில் ஒரு மகான் வஃபாத்தானார்கள். அபுல் ஹசன் அலி அஷ்ஷாதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவர்கள் வஃபாத்தாகி மண்ணறையில் அடக்கப்பட்ட அடுத்த நிமிஷம் அவர்கள் வந்த போன இருந்த எல்லா ஊருடைய மக்கபராக்கள் அடக்கப்பட்டிருக்க அத்தனை பேருக்கும் அல்லாஹ் பாவ மன்னிப்பு கொடுத்துட்டான். அல்லாஹ் பாவ மன்னிப்பு கொடுத்தான். அந்த ஃப்ரீ ஆஃபர்ல வந்தவங்க தான் நான் சொல்றேன். அந்த அருளில், அந்த அபுல் ஹசன் அலி அஷ்ஷாதி ரலியல்லாஹு தஆலா அவருடைய அருளில், கிருபையில் தான், அந்த பொது மன்னிப்பில் தான் நான் சொல்ல முடிந்தேன் என்று சொல்றார். அன்புக்குரியவர்களே, நிறைய விஷயங்கள் ஷாது நாயகத்தை பற்றி எங்க பேசுறதுக்கு தகுதி இருக்கு? எஜமான பற்றி பேசுறதுக்கு தகுதி இருக்கா? பாவமும் பொய்யும் போடும் புறத்தும் பேசி 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 வறண்டு போன நாளும் நல்லவர்களை பற்றி பேசுறதுக்கு தகுதி இருக்கிறதா? ஆனா ஒரு ஆதரவு, அந்த பெருமக்களை பற்றி அந்த மஹப்பத்தில் பேச பேச அந்த நாவு பரிசுத்தமாகும், கல்வி பரிசுத்தமாகும், வாழ்க்கை பரிசுத்தமாகும். இது வழியாவது அல்லாஹ் நம்மளை புரிந்து கொள்ள மாட்டானா என்கிற ஒரு ஏக்கம், ஒரு தேடல் தான். புதுநாயகத்தின் பேரை அவுலியாக்கள் சொல்லவே மாட்டாங்க. புதுநாயகத்தின் பேரை அவுலியாக்கள் சொல்லவே மாட்டாங்க. சொல்றதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லுவாங்க. அவர்களை தரஞ்சா அவர்களே அப்படி சொல்லும் பொழுது நமக்கு இந்த விதத்தில் தகுதி கிடைத்து விட்டது அவரை பற்றி பேசுவதற்கு, அவரை பேர் சொல்வதற்கு. என்றாலும் மஹப்பத், அளவு கடந்த அன்பு, பெற்றெடுத்த தாயை விட, தந்தையை விட, உடன் பிறந்தவரை விட, உயிரை விட அளவுக்கு அதிகமாக ஆண்டவர்களை மீது வைத்திருக்கிற நேசம் தான் நம்மளை பேச வைப்பது. அன்புக்குரியவர்களே, நிறைய வசியத்து செய்தார்கள் தன்னுடைய சீடர்கள், உலவாக்கள், தன் சீடர்கள், அறிஞர்கள் நிறைய வசியத்து செய்தார்கள். அது ஒன்றுதான் எனக்கு மிக முக்கியமான தேவையான ஒரு விஷயத்தில், உலமாக்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை நினைவு கொள்கிறேன். ஷேக் அசீது அபுல் ஹசன் அலி அஷ்ஷாதி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு ஆலிம் 4 விதமான சோதனைகள் கொண்டு சோதிக்கப்படாமல் அவன் ஆலிமாக முடியாது. ஆலிம் அவன் என்னுடைய மகாமல் அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு ஆலிம்ங்கிற அந்தஸ்தை அவன் பெற வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு 4 விதமான சோதனைகள் வரும் என்று ஷாதி நாயகம் சொல்கிறார். இந்த 4 விதமான சோதனையிலும் அவன் பொறுமை கண்டால் அல்லாஹ்வுடைய ஆலிம் உலமா ரப்பானி என்ன சொன்னாங்க? அல் அஅதா, எதிரிகள் அவரை சூழ்ந்திருக்கும். ஒரு ஆலிமுக்கு அகீதா சம்பந்தப்பட்ட அல்லது ஊரில் இருக்கிற பொருளாதாரம் ஏதோ ஒரு விதத்தில் அவனுக்கு எதிரிகள் சூழ்ந்திருக்கும். இந்த எதிரிகள் விஷயத்தில் அவன் பொறுமை இருக்க வேண்டும், பொறுமை காண வேண்டும். இரண்டாவது, நண்பருடைய பழிப்பு. கூட நண்பர் தான், நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அவனே நம்மளை குத்தி காமிக்கணும், அவனே பழிச்சு காட்டுவான். நான் தான் சொன்னதில் அவனுக்கு தேவையாது. கூட இருந்த நண்பருடைய வசை மொழிகள், அந்த வார்த்தைகளால் அவன் நொந்து கஷ்டப்படுகிற அந்த நிலையில் அவன் பொறுமை காணும். மூணாவது, மடையர்கள். ஒரு ஆளு இவருடைய இல்முடைய தரம் வேறு. ஊர்ல இருக்கிற மற்ற ஜாகில்கள், அந்த எண்மை சுமக்காதவர்கள், தான் என்னவோ அறிவு கற்றை மகானான மாதிரி இந்த ஆளுமை, இந்த அறிஞரை வாய்க்கு வந்தபடி பேசுவது, தனக்கு தான் எல்லாம் தெரியும் என்று இவரை கொச்சைப்படுத்துவது. ஒரு சபையில் ஒரு ஆளும் இருக்கும் பொழுது அந்த ஆளுக்கு கொடுக்கப்படுகிற முக்கியத்துவம் கொடுக்கப்பட
விடாமல் அங்கிருக்கிற ஒரு ஜாஹில் அவரை நிகழ்த்தி விடுவது. இன்னைக்கு எல்லாரும் நம்ம நினைச்சிட்ட மதரசா ஓதி வந்துட்டா எல்லாரும் தரஸ் நடத்தணும், எல்லாரும் பயன் பண்ணணும். யாருமே அப்படி சொல்லல. எதாவது எழுதிருக்கா மதரசா ஆளுப்பட்ட சர்டிபிகேட் வாங்கி ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு பயான் பண்ணணும், அவரை பெரிய பெரிய உஸ்தாத்மார்கள் தரஸ் நடத்தணும் அப்படின்னு. உலமாக்கள் சூஃபியாக்கள் தசோஃபிகள் சொல்லுகிற வார்த்தை அவர் ஆளும் படிச்சுட்டு வெளியே வந்திருக்கிறதே தன்னுடைய வாழ்க்கை பக்குவ வாழ்ந்துதான். சக்தி பெற்றால் அவர் சொல்லிக் கொடுப்பாரு, இல்லை இல்லாவிட்டால் தான் அமல் செய்வார். சப்ஜெக்ட் முடிச்சு இல்ல அவரு பயான் பண்ண மாட்டேங்கிறாரு, இல்ல அவரு தரிசனம் நடத்த மாட்டேங்கிறாரு. பயான் பண்ணுவதும் தரிசனம் நடத்துவதும் அவருக்கு அப்பால் பட்ட விஷயம். அவர் பக்குவமா வாழ்கிறாரா அதற்கு தான் அவர் சுமந்து எழுதும். அவர் குடும்பத்தை அந்த பக்குவமா வாழ்க்கை கொண்டு போறாரா அதுதான் அவர் சுமந்து எழுதும். அவர் பெருசா பயான் பண்ண, பெருசா பேட்டா கட்டணும், ஊருக்கு பெரிய உபதேசம் பண்ணணும், பெரிய பள்ளி வாசல்ல இமாமா இருக்கணும், அவர் அவ்வளவு தரிசனம் இருக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. இது நாங்களே கற்பனை வளர்த்துக்கிட்டது. அவரோட ஆளும் இல்மை சுமந்தவர் தான் அமல் செய்வது அவருக்கு முதல்ல பலன். அதை அவர் செய்யும், தன் குடும்பத்துக்கு ஏவன். அன்புக்குரியவர்களே சொல்லுகிறார்கள், எதிரிகள் எல்லா புறத்திலும் வரக்கூடிய எதிரிகளிடத்தில் பொறுமை, தன் கூட இருந்து நன்மடை குளிப்பறிக்கிற நேரத்தில் உண்டான பொறுமை. மூன்றாவது, மடையர்கள் எல்லாம் இந்த ஆளுமை பேசுகிற நேரத்தில் அந்த நேரத்தில் பொறுமை. இவரும் ஆளிதான். இவர் மீது பொறாமை கொள்ளக்கூடிய மற்றொரு நபரும் ஆளுமை. ஆளுடைய உலமாக்களுடைய பொறாமை. ஒருத்தர் கொஞ்சம் கூடுதலா சம்பளம் எடுத்து அவனுக்கு போறாரு, அவருக்கு நல்ல பேர் வாங்கினா பொன்னாடி போட்டுட்டா இவனுக்கு தெரியும். அந்த எண்ணம் இருக்கு வரைக்கும் அவன் பரிபூர்ணமான மனிதனாகவே வாழ முடியாது என்பது அவன் எப்படி ஒரு விஷயத்தை கைப்பிடித்து அவன் பரிசுத்த ஒப்புப்பட முடியும். இது நான் சொன்னதல்ல, நாம் உயிரை விட மதித்திருக்கக்கூடிய மேலாக மதிக்கிற என்னுடைய குருநாதர், என்னுடைய ஆத்மாவுடைய சீடர், ஆன்மீக குருநாதர் அஷ்ஷேக் அஸ்ஸையீத் அபுல் ஹசன் அலி அஷ்ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எனக்கு சொல்கிற வார்த்தை இது. நீ இன்னொரு ஆளுமை பார்த்து பொறாமப்படாத. அவாமை பார்த்தல்ல, ஒரு ஆளுமை பார்த்தல்ல, ஒரு ஆளும் இன்னொரு ஆளுமை பார்த்து. எங்க உஸ்தாத் அடிக்கடி சொல்லுவாங்க, நரகத்துல விளிம்புல இருக்கக்கூடியவர்கள் ஆளுங்கள் தான், பாமர்கள் எங்க இருப்பாங்க, விளிம்பில் இருக்கிற ஆளுங்கள் கூப்பிட்டு சொல்லுவாங்க, தலையை அடிச்சடிச்சு சொல்லுவாங்க, ஏய் உலகத்துல மற்ற ஆளுங்களை மாதிரி நீ வாழ்ந்துடாத, மற்ற ஆளுங்களை மாதிரி நீ வாழ்ந்துடாத. உலமாக்கள் நரகத்துடைய விளிம்பில் இருப்பார்கள், நீ அங்க இருக்கக்கூடாது. இதை குருநாதர் சொல்லுவார். அன்புக்குரியவர்களே, பரிசுத்தமான கல்வி வர வேண்டும். அபுல் ஹசன் அலி அஷ்ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான்காவதாக உலமாக்களுடைய ஹசது மீது திணிக்கப்படும் பொழுது நீ பொறுமை பெற வேண்டும். அப்படி நீ பொறுமை கண்டால் ஃபைன் சபர அலா ذلك, அந்த சோதனை மீது அவன் பொறுமை கண்டால் ஜஅலஹு அல்லாஹு இமாமன் முக்ததா பிஹி, அவருடைய மதிப்பை அல்லாஹ் உலக மக்களுக்கு மத்தியில் உயர்த்தி எங்கிருந்தோவெல்லாம் இவரிடத்தில் வந்து கல்வி கற்று இவரை பின்பற்றக்கூடிய மக்களாக, மனிதராக ஒரு ஆளுமகள் ஆக்கியோம். எதிரிகள் கூட இருக்கிறவருடைய அநியாயம், பொறாமைத்தன்மை, எல்லாவித சோதனை பொறுமை ஒரு ஆளும் கண்டால் அல்லாஹ் விரும்புகிற ஆளும் அவர் அறியாமலே அவரை ஒரு ஊரை, ஒரு உலகமே, உலகத்தில் பாதி மக்கள் பின்பற்றுகிற அளவுக்கு அல்ல உயர்த்திருவார். 4 விஷயம் என்றால் என்று சொல்கிறார்கள். இது படிக்கும் பொழுது முதல்ல எனக்கு அரைஞ்சது போல இருந்தது. கல்வி எல்லாம் பரிசுத்தப்படுத்தி தருவானாக, அல்ல எண்ணங்களை சீராக்கி தருவானாக. குறுகிய இந்த வாழ்க்கை, துனியாவுடைய குறுகிய இந்த வாழ்க்கையை நம்ம எதுவுமே கொண்டு போறதில்லை, எதுவுமே எடுத்துட்டு போறதில்லை. மஹப்பத் ரசூல், மஹப்பத்தில் அவுலியா, உண்மையான அல்லாஹ்வுக்காக செய்த வணக்கங்கள், அது கரம் கொடுக்க வேண்டும் சொன்னால் அந்த பரிசுத்தமான கல்வி, மற்றவரோடு பெருமாள் நடந்து கொண்டது அல்லாஹ், தான் ஒரு ஆலிம் என்கிற பெருமையோ, தான் ஒரு கலெக்டர், ஒரு பெரிய
பதவியாளர், பெரிய ஒரு தலைவர், ஒரு ஜமாத்துடைய பொறுப்பாளர் என்கிற மமதை, பெருமை இல்லாமல் அக்லாக் ரசூல் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பு எல்லா அவுலியாக்களும் இன்று நாம் பேசுகிற எங்களுடைய குருநாதர் ஷேக் சையது அபுல் ஹசன் அலி அஷ்ஷாத் நாயக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செய்தவர்களுக்கு அக்லாக்கை அதிகமாக வலியுறுத்துவார்கள். ஒரு கட்டத்தில் அபுல் அப்பாஸ் அல்-குர்சி ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னாங்க, தர்பியத் செய்த நேரத்தில் அபுல் அப்பாஸ் அல்-குர்சியே ரலியல்லாஹு நீ வியாபாரம் பண்றீங்களா, விட்டுற வேண்டாம், இன்னும் வியாபாரம் பண்ணாதீங்க, மக்கள்கிட்ட கேட்டு சாப்பிட வேண்டாம், கேட்டு சாப்பிடுங்க. கொஞ்ச நாள் கேட்டு சாப்பிடணும், வியாபாரம் செய்யல, கேட்டு சாப்பிட்டு இருக்கிற காலம் மக்கள்கிட்ட இனிமே கேட்காதீங்க, அதுதான் வந்து சாப்பிட வேண்டும். சரியா இது கேட்கலாம், வயிற்று பசிக்கு இனி கேட்க முடியாது, நீ யாராவது தருவாங்க எதிர்பார்ப்பாங்க, அப்படி கிடைச்சா சாப்பிடுவாங்க. தொழிலும் செய்ய வேண்டாம், மக்கள்கிட்ட கேட்டும் சாப்பிட வேண்டாம், இனிமே தந்தாலும் வாங்காதீங்க, தந்தாலும் வாங்காதீங்க. அப்ப பசிக்கு என்ன செய்வது எஜமானே? கப்பல் கடற்கரை ஓரத்தில் கப்பலில் அரிசியும் பருப்பும் மூட்டை மூட்டையா ஏற்றப்படுகிற நேரத்தில் கீழே சிந்துமே அரிசி மணி, இதை புரட்டி உங்களுடைய பசியை தீர்த்துக் கொள்ளுங்கள் சொன்னார். உத்தரவு சொல்லிட்டு கேட்டாங்க முதல் நாயகம் சாதம் கேட்கிறாங்க, நாங்க சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்குதுதான் உங்களுக்கு, நாங்க சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்குதான் உங்களுக்கு, இல்லை நீங்க சொல்வது எதுவுமே கஷ்டமில்லை, ஏற்றுக்கொண்டேன். ஏன் தெரியுமா உங்களுக்கு நான் பயிற்சி தருகிறேன். அடுத்த நான் அனுபவித்ததை நீங்கள் அனுபவிக்க வேண்டும், நான் அடைந்ததை நீங்கள் அடைய வேண்டும். ஒரு ஷேக் தான் அடைந்த இடத்தை தன் முரீது அடையலாம் நினைக்காத வரை அவர் ஷேகே கிடையாது. ஒவ்வொரு ஷேக் நான் வந்து பாடல் ஷேகாவுடைய மண் ஒரு பாடல்கள் பதிந்த மண்ணு அப்படி சொல்லுவார்கள். இன்னொரு இடத்துல சொல்லுவார்கள், யாரை பாடுவது தன்னுடைய கலிஃபா அபுல் அப்பாஸ் குர்சி ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, இனிமே நீங்க அன்பளிப்புகளை வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இனிமே யார் அன்பளிப்பு இன்னொரு கட்டத்தில் அன்பளிப்பை இனிமே வாங்காதீங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப இவங்க நினைக்கிறாங்க, ஆட்டனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை பேர் அன்பளிப்பு கொடுத்தாங்க, அந்த அன்பளிப்புகள் எல்லாம் அவங்க பெருமான வாங்கிக்கிட்டாங்களே, அப்ப கொடுக்கிற அன்பளிப்பு வாங்குவது ஒரு சுன்னத்து தானே, இதே ஷேக் வேணான்னு சொல்றாங்க. என்னது நான் என்னோட நஃப்ஸுக்கு சொல்லிக் கொண்டேன். அடுத்த நிமிஷம் கேட்டாங்க, நீங்க நினைக்கிறதெல்லாம் சரிதான். சாதர் நாயகம் சொன்னாங்க, நீங்க நினைக்கிறத நினைச்சுக்கிறாங்க, ஆனா அப்படியே கல்வி பார்த்து படுத்ததை போட்டு கேட்டதை போட்டு சொல்லுறாங்க, நீங்க நினைக்கிறதெல்லாம் சரிதான். என் பாட்டனார் அன்பளிப்பு வாங்க மட்டுமா செஞ்சாங்க, வாங்கின அன்பளிப்பு திரும்ப முக்கா பார்த்தா பிறகு உபகாரமாக அன்பளிப்பு கொடுத்தாங்களா இல்லையா? எனவே அபுல் அப்பாஸ் குர்சியே நீங்க அன்பளிப்பு வாங்காதீங்க, திரும்ப அன்பளிப்பு கொடுக்க முடியாவிட்டால் பக்குவம் சொல்லி கொடுக்குறோம். திரும்ப அன்பளிப்பு கொடுக்க முடியாவிட்டால் நீங்க அன்பளிப்பு வாங்காதீங்க. நீங்க அன்பளிப்பு பெற்றுக் கொண்டிருக்கீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஏதோ ஒன்று கொடுங்க, காசோ பணமோ அத்தோட ஏதோ ஒன்று கொடுத்து அன்பளிப்பை சரி செய்து கொள்ளுங்கள். இது என்னுடைய பாட்டனாரோட சுன்னத், சுன்னத்தை பின்பற்றலாம் நினைக்கிறேன், நீங்க அதை சரியா பின்பற்ற நினைக்கலையே அபுல் அப்பாஸே கேட்டார். எதுவுமே கொடுக்க மட்டும் இல்லாட்டி அவங்க ஒரு உபதேசம் சொல்லி அனுப்புகிறாங்க. இது பெருமாளுடைய குணம்னு சொல்றாங்க. அபுல் ஹசன் அலி ஷாஹி இந்த மாதிரி நிறைய விஷயம், வாழ்க்கைக்கு தேவையான நிறைய விஷயங்கள் மகான்களுக்கு கற்றுக்கொள்ள முடிகிறது, கற்றுக்கொள்ள முடிகிறது. அன்புக்குரியவர்களே, சாதனை நான் பேசவே இல்லை, கொஞ்சம் பார்த்துட்டு வந்தது ஞாபகப்படுத்திருக்காளோ. ஷாது நாயகத்தில் கேட்பாரா, அவுசினி யா ஷேഖி சையீதி யப்ன ரசூலுல்லாஹ், நாயகத்தின் மகனார பேரப்பிள்ளையை ஏதாவது வசியத் செய்ய என்று கேட்பான். புதுனா ஷாது நாயகம் என்ன கேட்பான் தெரியுமா? எந்த பண்ணை பத்தி உங்களுக்கு நான் பேசணும், எதை குறிச்சு நான் உங்களுக்கு வசியத் செய்யணும்னு நினைக்கிறீங்க? அபுல் அப்பாஸ் குர்சி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எந்த
பண்ணை எந்த துறையை பற்றி பேச ஆரம்பித்தாலும் காலங்கள் தான் முடிவு ஒழிய அந்த ஞானத்துக்கு முடிவு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒரு தடவை கேட்டாங்க, எல்லா அவுலியாக்களும் இமாம்களும் கிதாபா எழுதியிருக்காங்களே, கிதாபா எழுதியிருக்காங்களே, ஜமானே நீங்க ஒரு கிதாபு கூட எழுதினது இல்லையே, ஏன்? என்னுடைய குதுபுகள் அஸ்ஹாபி, என்னுடைய கிதாபுகள் என்னுடைய மாணவர்கள், என்னுடைய கிதாபுகள் என்னுடைய மாணவர்கள். நான் மாணவர்கள் உருவாக்கி இருக்கிறேன். அவர்கள் ஒவ்வொருவரும் பல சிந்துகள் மாதிரி, பல பண்புல தலை சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய முரீதுக்கு சில வாக்கியங்களை நான் கொடுத்திருக்கிறேன், சில அன்பளிப்புகளை கொடுத்திருக்கிறேன். ஔராதுகளை சொல்கிறார்கள், ஔராதுகளை, சில ஔராதுகளை கொடுத்திருக்கிறேன். இந்த ஔராது அவர் ஓதி வந்தால், அவருக்கு கொடுக்கப்பட்ட ஔராதுகள் ஓதி வந்தால் நான் கண்டதை அவர்களும் காணுவார். சப்ஜெக்ட் புரிஷ் அன்புக்குரியவர்களே, ஹிஸ்புல் நஸ்ர் கேள்விப்படுகிறோம், ஓதி வருகிறோம், ஹிஸ்புல் பஹர் ஓதி வருகிறோம். இதுவெல்லாம் ஷாதுல் நாயகம் நமக்கு கொடுத்ததல்லவா? அரபா மைதானத்தில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய இல்ஹாமியத்தில் சொன்ன வார்த்தை ஹிஸ்புல் நஸ்ர். எதிரியால் தனக்கு ஒரு ஆபத்து, எதிர் நாட்டால் தனக்கு ஒரு ஆபத்து அப்படின்னு பொழுது ஹிஸ்புல் நஸ்ர் ஓதி கேட்டால் அந்த ஆபத்து எங்கே எப்படி போகுது தெரியாது. கடலில் பயணம் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில், தத்தளிக்கிற நேரத்தில் இல்ஹாமியத்தில் வழங்கப்பட்ட ஹிஸ்புல் பஹர் எல்லாவித கஷ்டங்களிலிருந்து, துன்பங்களிலிருந்து விடுவு பெற அதை கொடுத்தாங்க. தன்னுடைய உஸ்தாதிடத்திலிருந்து வரப்பிரசாதமாக பாக்கியமாக பெற்ற ஸலாத்துன் நாரியா கொடுத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இதுவெல்லாம் இன்னும் நிறைய இருக்கிறது. இதுவெல்லாம் சரியாக தன்னுடைய முறையை, தன்னுடைய முஹிப் ஓதி வந்தால் தான் கண்டதை அவருக்கு காணுவார் என்று சொன்னார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மகான்களை நேசிக்கிற உள்ளத்தை எல்லோரும் அதிகப்படுத்தி தருவானா, அவர்களை மதிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானா, பிச்சர்களுக்கு தருவானா, அதிகம் மஹப்பத் வைத்து, அன்பு வைத்து, காதல் வைத்து அவர்களுக்கு பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானா. நம் வாழ்க்கிற கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், சஞ்சலங்கள், நோய்கள், நொடிகள், முசீபத்துகள், வேதனைகள், வழிகள் அத்தனையும் யா அல்லாஹ் எங்களை விட்டு நீ நீக்கி வைப்பாயாக அவர்களை திரும்புகிறார். எங்கள் வாழ்வில் பரக்கத்தும், ரஹ்மத்தும், அபிவிருத்தியும், தௌலத்தும், முன்னேற்றமும், ஆரோக்கியம், ஆஃபியத்தும் யா அல்லாஹ் எங்களுக்கு முழுமையாக வழங்குவாயா. உன்னுடைய ஷாதுல் நாயகத்தை அனுபவித்தார் யா அல்லாஹ். எங்களுடைய எல்லாவித கைரான நியத்துக்கு கபூலாக்கி யா அல்லாஹ். அடுத்த வருட எஜமான உருஸ் வருவதற்கு முன்னால் அது அனைத்து நாங்கள் பெற்று மகிழ்வதற்கு யா அல்லாஹ் நீ தௌஃபீக் செய்வாயா. குடும்பத்தோடு, பிள்ளைகளோடு, பிச்சலங்களோடு இந்த பள்ளியில் அமர்ந்திருந்து யா அல்லாஹ் உன்னுடைய நேசர், உன்னுடைய வலியை காமில், உன்னுடைய குருநாதர், ஆர்மீக எஜமானர் ஷேக் ஹசீன் அபுல் ஹசன் அலி ஷாதுல் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்களை போற்றுவதற்கும் கொள்வதற்கும் அவை கேட்பதற்காக தௌஃபீக் தருவாயா. உலகத்தில் அவர்களை நேசித்து வாழ்ந்த வாக்கியத்தை தந்ததை போன்று நாளை கியாமத் நாளில் அவர்களோடு ஜன்னத்தில் அமர்ந்திருக்கும் வாக்கியத்தை யாரும் தந்தருள்வாயா. இந்த மஜ்லிஸை ஏற்பாடு செய்தவர்கள், இந்த மஜ்லிஸை ஒன்றிருக்கிறவர்கள், இந்த மஜ்லிஸை செய்ய வேண்டிய ஆலோசனை கொடுத்தவர்கள், இதுக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்யக்கூடிய பெருமக்களுக்கு யா அல்லாஹ் நீ வாரி வழங்குவாயா. ஹதீஸில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் بحق ابن رسول الله ابي الحسن علي الشاذلي رضي الله تعالى عنه ربنا تقبل الدعاء وعلم بكم نبي اليك الكريم واخر دعوانا الحمد لله السلام عليكم ورحمه الله وبركاته. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. எங்களுடைய குறுகிய அழைப்பை ஏற்று இந்த இடத்துக்கு வந்து சையதுனா இமாம் அபுல் ஹசன் அலி ஷாதுலி கதஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அண்ணாமலை பற்றி, அண்ணாமலுடைய வாழ்க்கை சரித்திரம், அவருடைய கராமாத்துகளை பற்றி சிறப்பான முறையிலே தெளிவான விளக்கத்தை தந்த குருநாகல் பஜார் ஜும்மா மஸ்ஜித் வேஷிமா மௌலவி ரிஸ்வி மஹலரி கலீஃபத்துல் சிஸ்தி அவர்களுக்கு
நிர்வாகம் மற்றும் பொதுமக்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரல் ஜஸா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.